பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மோதல்கள் என்கிற தலைப்பிலை பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட மோதல்கள் வருகிறது, அந்த மோதல்களில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே குடும்பங்களுக்குள் ஏற்படுகிற மோதல்கள், ஏசாவும் யாக்கோபும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது என்று பார்த்தோம். அந்த மோதல் அவர்கள் பூமியில் பிறந்த பின்பும் தொடர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஒருவேளை அதற்கு பின்பு வந்த ஏசாவின் சந்ததிகள் இஸ்ரவேலரோடு மோதினார்கள், அது வேறு. ஆனால் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த மோதல் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற மோதல்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு பக்கம் இருந்து நமக்கு மோதல் வருது. அது என்ன மோதல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல். யாருடைய சீரல்? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இப்போ இங்கே ஒரு மோதல் வருது. யார் மோதலா தெரியுமா? கொடூரமானவர்களுடைய சீரல். அதை இப்படி தான் சொல்லணும். கொடூரமானவர்கள் உங்களுக்கும் எனக்கும் எதிராக வந்து மோதுவார்கள். ஏசியா மூலம் கர்த்தர் சொல்றாரு, கொடூரமானவர்களின் சீரல் எப்படி இருக்காம்? மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்குமா. ஒரு பக்தன் அழகா பாடுவார், கொடுமையோர் சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே, கொடுமையோர் சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே, பலனும் யுவேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். பலனும் யுவேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், எம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், எம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஐயா, கொடூரமானவர்களின் சீரல் எப்படி வருதான்? மதில் மேல மோதுகிற பெரு வெள்ளத்தை போல வருதான். அப்போ இந்த நாளுக்குரிய தலைப்பு கொடூரமானவர்களின் மோதல். இந்த காலம் கொடிய காலம். பைபிள் சொல்லுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு கொடூரமானவர்கள் நமக்கு விரோதமாக வந்து நம்ம கிட்ட மோதலாம். கவனிங்க, நான் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் தாராபுரம், அதாவது பல்லடம் பக்கத்தில் நடந்த ஒரு 3 கொலைகளை பற்றி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், மனசாட்சியே இல்லாமல், மனிதாபிமானமே இல்லாமல் 3 பேரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு கொடூர குணம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு யோசிங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் கொடூரமானவர்கள் பெருகிவிட்டார்கள். கொடூரமானவர்கள் பெருகிவிட்டார்கள். பச்சிலம், அதாவது சின்ன பிள்ளைய பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு அற்ப நகைக்காக, பணத்துக்காக
இன்னைக்கு ஆட்களை அப்படியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நடக்குது. அப்படியாக கொலை செய்கிறார்கள். ஒரு பவுனுக்கும் அரை பவுன் மூக்குத்திக்கும் ஆளை கொல்றாங்க. அதுவும் கொடூரமாக கொல்றாங்க. நம்ம சொல்லலாம் கொடூரம். இன்னைக்கு இந்த உலகத்தில் கொடூரமானவர்கள் பெருகிவிட்டார்கள். மதவெறி பிடித்து, ஜாதி வெறி பிடித்து, மற்றும் பல வெறி பிடித்து பிசாசினால பீடிக்கப்பட்டு கொடுமையானவங்களா மாறிட்டாங்க. பைபிளில் லேகியோன் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி நம்ம சொல்லுவோம். லேகியோன் பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன். அவன் கொடியராக இருந்தால ஒரு இடத்துல 2 பேராக போட்டிருக்கோம். அவர்கள் கொடியராக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடந்து போகக்கூடாமல் இருந்துச்சுன்னு போட்டிருக்கோம். தேவன் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலும் கொடூரமானவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக சில கொடூரமானவர்கள் வந்து மோதலாம். நான் சொன்னது போல மதவெறி பிடிச்சி, ஜாதி வெறி பிடிச்சி, அதாவது சக மனுஷனை ஒரு மனுஷனாக கூட நினைக்காம, மிருகத்தை விட கேவலமாக, இல்லைன்னா மணிப்பூரில் பார்த்தோம் இல்லையா, 2 பெண்களை எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு. இன்றைக்கும் மணிப்பூர் பற்றி எரிகிறது. கொடூரமானவர்களின் கொடூர தாக்குதல்கள். பல நாடுகளில் யுத்தம் நடக்குது, கொடூர தாக்குதல். ஏன்னா மனுஷனுக்குள்ள கொடூர குணம் இன்னைக்கு மேலோங்கி போயிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுறாரு. இந்த கொடூரமானவர்களினுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் வருகிறது. ஆனால் கர்த்தரோ ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், வெயிலுக்கு ஒதுங்கும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா கர்த்தர் இருப்பார். அப்போ அதனுடைய கான்செப்டினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? கொடூரமானவர்கள் வந்து மோதினாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராக, கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறவராக இருப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் சீர்றாங்க. அந்த சீரல் நம்ம கிட்ட வந்து மோதுது. கொடூரமானவர்கள் சீறி வந்து உங்ககிட்ட மோதலாம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகங்களில் வாசி பார்த்தீங்கன்னா தாவீது சில அனுபவங்களை சொல்கிறாரு. 27ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, 27:12, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். தாவீது சொல்கிறாரு, ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். கொடூரமானவர்கள் சீறுவார்கள். இன்னொரு இடத்துல தாவீது சொல்கிறாரு, சங்கீதம், அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 10:5, அவன் வழிகள் எப்போதும் கேடு உள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாக இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். அவன் யாரு? கேடுள்ள வழியில் நடக்கிறவன், கேடான வழியில் நடக்கிறவன் கொடூரன். நம்ம சொல்லலாம் காம கொடூரம். இன்னைக்கு கொடூரமானவர்கள் பெருகிவிட்டார்கள். மனசாட்சியே இல்லாமல் சக மனிதனை அடித்து கொலை செய்கிறவங்க, வேதனைப்படுத்துகிறவங்க, அற்ப காரணங்களுக்காக அடித்து கொள்றவங்க, என்ன சொல்கிறது, பச்சை பிள்ளைகளையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகிறவங்க. கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவியை எவ்வளவு கேவலப்படுத்தியிருந்தாங்க. கொடூரமானவர்கள். இப்படிப்பட்ட கொடூரமானவர்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் யாருன்னா கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா கொடூரமானவன் சீருவான். சீரும் பொழுது ஏழைக்கு பலனாக, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாய் யார் இருப்பான்னா கர்த்தர் இருப்பார். ஏன்னா இவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த சீறுகிறவர்களுக்கு என்னை தப்புவேன் அப்படிங்க. இங்கே பார்த்தீங்களா, சீறுகிறவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்காங்க அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, நீங்கள் கர்த்தரை பற்றி அறிவிப்பது நிமித்தம் உங்களுக்கு விரோதமாக சீறுகிற கொடூரர்கள் எழும்பி இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், நிழலாக இருப்பார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவர் முதல்ல சவுலாக இருக்கும்போது சீறிக்கிட்டு போனாராம். அதில் போட்டிருக்கு, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை துன்பப்படுத்தி பிரதான ஆசாரியர்கிட்ட சீறி போய் கேட்குறாரு, நான் தமஸ்குவுக்கு போய்
கிறிஸ்தவர்களை எல்லாம் கட்டி கொண்டு வரணும்னு சொல்லி சீர்னான். அதே போல் நாபால் சீர்னான்னு போட்டிருக்கோம். நாபாலோ சீரினான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக கொடூரமானவருடைய சீரல் வரலாம், அது உங்ககிட்ட வந்து மோதலாம். கொடூரமானவன் உங்ககிட்ட வந்து மோதினாலும் அந்த கொடூரமானவனை கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இடும்பு செய்கிற யாவருக்கும் கர்த்தர் பதிலளிப்பார்னு போட்டிருக்கு. உங்களுக்கு விரோதமாக இடும்பு செய்கிற கொடூரமானவனை கர்த்தர் சும்மா விட மாட்டார். மறுபடியும் சொல்கிறேன், 3வது வார்த்தை, கொடூரமானவர்களின் மோதல். இந்த உலகம் கொடூரமானவர்களால் நிரம்பிக்கிட்டு இருக்கு. மனசாட்சியே இல்லாத மனிதர்களால் இந்த உலகம் நிரம்பி கிடக்கிறது. கொடூரமானவர்கள், இந்த கொடூரமானவர்களுக்கு உங்களையும் என்னையும் தப்புவித்து காப்பாற்ற நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கொடூரமானவர்கள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். தாவீது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார், கொடூரமான சாட்சிகள் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசன வார்த்தை. கொடூரமானவங்க எழும்பியிருக்கலாம். கொடூரமானவங்க வரும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பலனா, அடைக்கலமா, ஆதரவா, நிழலாக இருந்து உங்களை பாதுகாப்பார். நாளைய தினத்தில் இன்னொரு மோதலை பார்ப்போம். அப்போ இன்னைக்கு மோதல் கொடூரமானவனின் மோதல். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.